அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது பாகிஸ்தானின் வான்வெளி பாதுகாப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் இந்தியா எப்படி முற்றிலுமாக அவற்றை அழித்தொழித்தது, அவற்றை எப்படி அடித்து நொறுக்கியது என்பதை பற்றிய செய்திகள் தற்போதுதான் வெளியாகி வருகின்றன. அதில் முக்கியமாக பாகிஸ்தானில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 11 விமான தளங்களை அடித்துள்ளது. அந்த விமான தளங்களில் தான் பாகிஸ்தான் பயணிகளுக்காக மட்டுமல்ல, இராணுவத்திற்காகவும் பயன்படுத்துகின்ற விமான தளங்கள். அங்கு இராணுவத்தின் விமானங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று இந்தியாவில் S-400 இருப்பது போல பாகிஸ்தானில் சீனாவிடமிருந்து வாங்கிய HQ-9 என்ற சிஸ்டமும் அங்கே இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி இந்தியா அடித்து நொறுக்கியது என்பதை பற்றிய தகவல்களை தற்போதுதான் இராணுவ அதிகாரிகள் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார்கள். அதில் குறிப்பாக பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முற்றிலுமாக செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்தியா இதுவரை எந்த ஒரு நாடும் தன் இராணுவத்தில் பயன்படுத்தாத ஒரு யுக்தியை பயன்படுத்தியுள்ளது. அது சீட் டாக்டிக்ஸ் என்ற பெயர். அதில் டிகாய் ஏர்கிராப்ட்ஸ் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை எப்படி பயன்படுத்தியது என்ற செய்தியானது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும். அதேபோல் உலக நாடுகளுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கின்றன. இந்த சீட் என்பது சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் மிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் மிஷன்ஸ், அதாவது ஒரு எதிரியின் அனைத்து வகையான வான்வெளி பாதுகாப்பை முற்றிலுமாக அவற்றை நொறுக்குவது. அதில் சீட் அண்ட் டாக்டிக்ஸை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாகிஸ்தானிய இராணுவத்தை குழப்பத்திற்கு உள்ளாக்கி அவளை அசர வைத்து எது என்ன நடக்கிறது என்று தெரியாத வகையில் அவர் இலக்கைகளை தாக்குவதிலே மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்திய இராணுவமானது அனைத்து சக்தியும் ஒன்று திரட்டி சரியாக பாகிஸ்தானின் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் இந்தியாவின் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள், சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் சில ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக விமான தளங்களை சேதப்படுத்தியுள்ளது. அதேபோல் ஸ்கல்ஃப் ஏவுகணை விலை மிக அதிவேகமாக செல்லக்கூடியவை. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொன்னது என்றால், நாங்கள் 20 ரஃபேல் விமானங்களையும் 15 MiG-29 விமானத்தையும் 10 சுகாய் 30 விமானத்தை வீழ்த்தி விட்டதாக சொன்னார்கள். எதை அவர்கள் வீழ்த்தினார்கள், எதை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்பதுதான் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாகும். காரணம் என்னவென்றால், இந்தியா பயன்படுத்தியது கோஸ்ட் ஜெட், அதே மாதிரி டம்மி ஏர்கிராஃப்ட், பைலட்லெஸ் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தியுள்ளது. அதே மாதிரி ஆளில்லா டம்மி ட்ரோன்களை அனுப்பியுள்ளது. இப்படி பல வகையில் பாகிஸ்தானுக்கு கவனத்தை சிதறடிக்கவும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தான் கோஸ்ட் ஜெட்ஸ், டம்மி ஏர்கிராஃப்ட் இவைகளை அனுப்பியது. இந்த ஏர்கிராஃப்ட் எப்படி பறக்கும் என்றால், அதாவது பைலட் இல்லாத டம்மி ஏர்கிராஃப்ட் பறக்கின்ற பொழுது ரஃபேல் எப்படி ஓசை எழுப்புகிறதோ அதை போலவும், மிக் விமானம் எப்படி ஓசை எழுப்புகிறதோ அதை போலவும், சுகாய் விமானங்கள் எப்படி ஓசை எழுப்புகின்ற அதை போல ஒரு மைமிக் ஏர்கிராஃப்ட், இந்த சவுண்ட் சிஸ்டம் வைத்து இந்தியாவானது பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்கவிட்டது. இது விமானங்கள் எல்லாம் பாகிஸ்தானின் தளத்தை தாக்க வருகின்றன என்ற குழப்பமானது பாகிஸ்தான் இராணுவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் இந்தியா விரித்த வலையில் சிக்கி வீழ்ந்தது. அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பைசரனில் பயங்கரவாதி தாக்கல் நடத்தப்பட்டதில் 26 முஸ்லீம் அல்லாதவர்கள், அதாவது இந்துக்களாகிய ஆண்கள் கொல்லப்பட்டனர். இது முதல் கட்டம் நடந்தது. இதற்கு பதிலடி தர வேண்டும் என்பதற்காக தான் முதல் கட்டமாக ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற மிஷனானது துவங்கிய உடனேயே
பாகிஸ்தானுக்கு அறிவிப்பு தரப்பட்டது. நாங்கள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி அழிக்கப் போகிறோம். இந்த தகவல் தந்த பின்பே அவற்றை அழிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அப்படி தகவல் தரவில்லை என்றால் பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதாக அர்த்தம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்பவர் ஏன் இப்படி தகவல் தருகிறார்கள், இதற்கான விளக்கம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது போர் அல்ல. பயங்கரவாதிகள் இங்கே இந்தியாவுக்குள்ளேயே வந்து 26 பேரை சுட்டு கொன்றதற்காக பயங்கரவாதி முகாமில் மீது மட்டும் தாக்கல் நடத்துகிறோம் என்று பாகிஸ்தானில் உள்ள 4 முகாம்கள் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போக் என்ற இடத்தில் 5 முகாம்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக தாக்கி அளித்து விட்டது. கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று இந்திய அரசு தகவல் தெரிவித்தது. இது குறித்து இராணுவ அதிகாரியிடம் கேட்டபொழுது அங்கு எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று கேட்டார்கள். அதற்கு மிக தெளிவாக பதிலளித்த இராணுவ அதிகாரிகள், "It is not our duty to count the bodies. We attacked the target and destroyed." நாங்கள் அங்கு எத்தனை பிணங்கள் இருக்கின்றன, உடல்கள் இருக்கின்றன என்பதை எண்ணுகின்ற பணி எங்களதல்ல, அது பாகிஸ்தானுடையது. எங்களுடைய இலக்கென்னவோ பயங்கரவாத முகாம்களை அழித்து விட்டோம். இதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை பற்றி பலருக்கு தெரியாது. ஒரு நாடும் ஒரு இராணுவமும் அதை வெளியிலும் சொல்லாது அப்படியே கடந்து சென்று விடுவார்கள் என்பதே உண்மை. இதற்கு எப்பொழுது தாக்கல் நடத்தினார்கள் என்றால் ஏப்ரல் 22க்கு பிறகு 15 நாள் கழித்து மே மாதம் 7ஆம் தேதி, அதாவது 11:05 மணியிலிருந்து 11:30க்குள் 25 நிமிடத்தில் இந்த பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்து விட்டது. இது நடந்தது 7ஆம் தேதி. இதற்கு பதிலடி தர வேண்டும் என்பதை நாம் பதிலடி கொடுத்தது பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்தியதற்காக பயங்கரவாதி முகாம்களை நாம் தாக்கல் நடத்தினோம். இத்துடன் முடித்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கும் பதிலடி தர வேண்டும் என்று பாகிஸ்தான் அவர்கள் அடுத்த 2 நாட்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதியும் இந்தியா மீது ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஏவியது. ஏவுகணைகளை அனுப்பி தாக்கலை நடத்த தொடங்கியது. இந்த இடத்தில்தான் இந்தியா வேறு வழியின்றி அவற்றை திருப்பி தாக்கல் நிலைமைக்கு பாகிஸ்தானால் தள்ளப்பட்டது. அதனால்தான் இந்தியாவானது அவர் அனுப்பிய ட்ரோன்கள் அனைத்தையுமே இடைமறித்து முற்றிலுமாக அழித்து விட்டது. ஏவுகணைகளையும் அழித்து விட்டது. ஆனால் இதற்காக அவர்கள் நம்முடைய S-400 ஏடிஎம் சிஸ்டத்தை பயன்படுத்தவில்லை. மாறாக L-70 துப்பாக்கிகளையும் ஜூ என்ற துப்பாக்கியில் மட்டுமே பயன்படுத்தி அவற்றை அழித்து விட்டார்கள். இது நடந்து கொண்டிருக்க நாம் தெளிவாக முடிவெடுத்தோம், என்னுடைய இராணுவ தளங்களை அழிக்க வேண்டும், ஏர் டிஃபென்ஸை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்னென்ன செய்தோம் என்பதென்றால், ஏவுகணைகள், ஸ்கல்ஃப் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள், சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகள் அனைத்தும் ஒரு காம்பினேஷனாக ஒருங்கிணைப்பு செய்து நாம் பாகிஸ்தான் மீது ஏவி தாக்குதல் நடத்தினோம். அதாவது ரேம்பேஜ் ஸ்டாண்ட் ஆஃப் ஏவுகணை, கிறிஸ்டல் மேஸ் கிளைடு குண்டுகள். முக்கியமாக இந்த தாக்குதலுக்கு முன்பாகத்தான் இந்திய விமானப்படை கோஸ்ட் ஜெட்ஸ், டம்மி ட்ரோன்கள், டம்மி விமானங்களை அனுப்பி ரஃபேல், மிக், சுக்காய் போன்ற சட்டத்தை ஏற்படுத்தி பாகிஸ்தான் இராணுவத்தை சிதறடித்தன. இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானில் வான்வெளியில் பறந்தபொழுது மிகப்பெரிய குழப்பம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்பட்டு அவர்கள் எங்கே தங்களுடைய இராணுவ முகாம்கள் மீது விமானங்கள் தாக்கல் நடத்துகிறேன் என்று நினைத்து அவருடைய ராடார்கள் இயக்க வைக்கப்பட்டன. இந்தியா நோக்கம் என்னவென்றால் வான்வெளியானது இயங்க வேண்டும். அப்போது ராடார்களை இயக்கினார்கள். சைனா அனுப்பிய HQ-9ஐயும் இயக்கினார்கள். இயக்கிய காரணத்தால் தான் இவர்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை இந்தியா மிக எளிதாக கண்டுபிடித்து உறுதி செய்தது. அதன் பிறகுதான் 2வது முறையாக துல்லியமாக தாக்குதலை நடத்தியது. ப்ரீசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ் என்ற அதிரடி தாக்குதல் நடத்தி 11 விமான தளங்களை அடித்து நொறுக்கியது. அதேபோல் முக்கியமாக லாகூர் விமானத்தளம், நூர்கான் விமானத்தளம்,
சர்கோதா விமானத்தளம், முரீட் விமானத்தளம், சக்லாலா விமானத்தளம், போலாரி விமானத்தளம், ரஃபிக் விமானத்தளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அங்கு நின்றிருந்த போர் விமானங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த அளவுக்கு ஒரு பதிலடி தாக்குதலை அவர்கள் மீது தந்துள்ளதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அது முக்கியமாக அந்த இராணுவ தலைகளில் இருந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், டூ வார்ஸ், ராடார் டோம்ஸ், கம்யூனிகேஷன் ஹப்ஸ், ரன்வே என அனைத்தும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன. பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியமாக ஏற்பட்ட நஷ்டம் என்னவென்றால் ஆவாக்ஸ் என்ற விமானத்தை நாம் தாய்க்கழித்ததுதான். அதாவது ஆவாக்ஸ் என்பது ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது வான்வெளியில் இந்தியாவிலிருந்து வருகின்ற ஆபத்துகளையும் தாக்குதல்களையும் ராடார் மூலம் அறிந்து பாகிஸ்தான் இராணுவம் தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விமானத்தையே இந்தியா முற்றிலுமாக கண்காணித்து அழித்து விட்டது. இதே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறியது. பாகிஸ்தானின் போர் திறன் என்பது மிகவும் குறைந்தது. இந்தியாவிற்கு அது ஈடாகாது. பாகிஸ்தானுடைய சிஸ்டமானது ஒரு கேவலமான ஒரு சிஸ்டமாக உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அதாவது பாகிஸ்தானை கவசம் போல் காக்க வேண்டிய இந்த வான்வெளி பாதுகாப்பான ராடார்கள், ஏவுகணை ஷீல்டு இவையெல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தார் இந்தியா அனுப்பியது எது அசல், எது போலி, எது டம்மி, எது கோஸ்ட் என்பதை துல்லியமாக அறிய முடியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய தோல்வியாகும். அதான் எப்படியெனில் கோஸ்ட் ட்ரோன்ஸ், டம்மி ஏர்கிராஃப்ட் மீது தாக்கல் நடத்த பாகிஸ்தான் பல திசைகளிலும் தன்னுடைய இராணுவ வீரர்கள் மூலமாக தாக்கல் நடத்தி கொண்டிருந்தது. அப்போது இந்திய விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானில் எந்த இடத்தில் குறிவைத்து அழிக்க வேண்டுமோ அந்த இடத்தை பின் பாயிண்டாக துல்லியமாக தாக்கி அழித்து விட்டனர். அதாவது நவீன போர் முறையில் டிஜிட்டல் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் பாகிஸ்தான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அப்படிப்பட்ட யுக்தியானது அவர்களுக்கு தெரியவில்லை என்பதே உண்மையாகும். அதேபோல அவர் சீனாவின் HQ-9 அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதே ராடார்கள் ஓப்பன் செய்யப்பட்டு அது செயல்பட தொடங்கியவுடனே சீனாவின் HQ வான்வெளி பாதுகாப்பு இருப்பதை அறிந்து அதன் மீதே தாக்குதல் நடத்தி முற்றிலுமாக செயலிழக்க செய்து விட்டார்கள். அதாவது மிகப்பெரிய தாக்குதலை இந்தியாவானது பாகிஸ்தான் எல்லைக்குள் செல்லாமலேயே தாக்கழித்துள்ளது. இதில் 15க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் மற்றும் ஸ்கல்ஃப் ஏவுகணைகள் பயன்படுத்தி தாக்கழித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நவீன யுத்த களத்தில், அதாவது போர்க்களத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாக உலகத்திற்கு எடுத்துக்காட்டியுள்ளது என்பதே உண்மை.